உதயநிதி அவர்களுடைய துணைவியாரை வந்து அண்ணின்றீங்க. என்ன இவரு வயதில் மூத்தவர், ஒரு நீண்ட கால அரசியல் அனுபவம் உங்களை எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டை, யாருக்கு தெரியாது? சாரி, எனக்கு தெரியாது. நான் அண்ணின்னு கூட்டது பக்கத்துல இருந்த முதலமைச்சருடைய மனைவி அண்ணி துர்கா. டேய் டேய் டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. எப்பயுமே உதயநிதியை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, என்ன இளைஞனி செயலாளர்னு கேட்பேன். ஓகே. இல்லன்னா என்ன கதாநாயகன் அப்படின்னு பேசுவேன். அண்ணன் சொன்னீங்க, கதாநாயகன் அப்படின்னு கேட்பேன். சரி. ஆனா அந்த கூட்டத்துல அவர் அன்னைக்கு அமைச்சரா பொறுப்பேற்றதால இந்த செய்திகள் எல்லாம் நான் சொல்லிட்டு, இளைஞனி செயலாளர் இனிமேல் கூப்பிட முடியாது, இனிமேல் என்ன கதாநாயகன் கூப்பிட முடியாது, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அப்படின்னு கூப்பிடணும் அப்படின்னு நாங்க சட்டமன்ற உறுப்பினரோட ஜாலியா ஜோவியா பேசிட்டு இருந்தோம். ஆனா அந்த தொலைக்காட்சி என்ன செஞ்சா, நாங்க முழுசா பேசுறது எல்லாத்தையும் போட்டிருந்தா அது மக்கள்கிட்ட அப்படி போயிருக்காரு. அவங்க வெட்டி உட்டி, அப்ப நான் பேச அன்னிக்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னீங்களே, நான் பார்த்தேன். அதான் அதை வந்து கரெக்டா வெட்டி ஒட்டி இவங்க கிட்ட தான் அதை சொன்ன அப்படி மாதிரி அதை இது பண்ணிட்டாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கரெக்டா வெட்டி ஒட்டி வேல்முருகன் ஒரு ஏதாச்சும் ஒரு ட்ரோல் பண்ணி விடணும் அப்படிங்கறத பண்ணது. நான் இப்ப மாதேசிட்ட சொல்றேன், அப்படியே ஒரு அமைச்சருக்கு மனைவியா இருக்கிற மாண்புமிகு ஆனவரை அவங்களுடைய துணியார சபையில பேர சொல்லி கொடுப்பது நான் பண்ணல. அண்ணின் கூட்டோட தப்பு இல்லையா? என்ன இருக்கு உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாது. இல்ல, நாளைக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் 22 வயசுல யூபிஎஸ்சி ஏறி கலெக்டர் ஆகி கலெக்டர் சப் கலெக்டர் ட்ரெயினிங்ல உட்காந்துருக்கான். சின்ன பையன், என்னுடைய மகள் வயது. அதனால என் மகள் வயசு, அவனை போய் நான் வந்து பேர சொல்லி கூப்பிட முடியுமா? அதை ஒரு யூடியூப் சேனல் அதை வெட்டி ஒட்டி கட் பண்ணி போட்டு விட்டாங்க. நான் அதை எங்கேயுமே மறுக்கல. ஆமா, உதயநிதி மனைவி அண்ணின் கூட்டம் என்னதான் தப்பு, இதுல என்ன இருக்கு? நோ சூடு, நோ சொர்ணை, நோ பாதரிங், தீட்டிங் மவுத்தில் பிளட் வந்திங், கேட்டிங் இயர்ஸில் நோ பிளட் வந்த்.